வெல்கம் டு யூடியூப் சேனல். நான் உங்கள் உண்மை பேசுகிறேன். ஸோ இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறோன்னா, லாஸ்ட் இயர் தான் ரிச் சேவிங்ஸ் பிளானை பற்றி பேசுகிறேன். ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டான ஒரு 10 மடங்கு பெஸ்ட்டான சேவிங்ஸ் பிளான் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட 6 lakh rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. பட் உங்களுக்கு 70 lakhன்றது ப்ராஃபிட்டாக கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லை, சிங்கிள் பிளான் டபுள் பெனிஃபிட். ஸோ ஃபாதர் அண்ட் சன் ஆர் டாக்டர் ரெண்டு பேருமே கவரேஜும் கிடைக்க போகுது, இயர்லி போனஸும் கிடைக்க போகுது. இல்லை நீங்கள் பே பண்ண போகிறீங்க இயர் ஆன் இயர், நீங்கள் பே பண்ண போகிறீங்க இயர் ஆன் இயர், உங்களுக்கு போனஸும் கிடைக்க போகுது. உங்களுக்கு கிடைச்சது இல்லாமல் உங்களோட சன் ஆர் டாக்டருக்கும் இந்த போனஸ் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கேபிட்டலும் ரிட்டர்ன் கிடைக்க போகுது. கேபிட்டல் கொடுத்ததுக்கு அப்புறமும் கம்பெனி பார்த்தீங்கன்னா 85 ஏஜ் வரைக்கும் இந்த ரிட்டர்ன் தர போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்ல போனோம்னா சிங்கிள் பிளான் டபுள் பெனிஃபிட். நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா IRDA லைசன்ஸ் வாங்கினா வாங்க பிளானுக்குள்ள போகும். இந்த பிளான் ஃபாதரோட ஏஜ் 25 மேக்ஸிமம் 45 ஏஜ். அதே சன் ஆர் டாக்டரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா மினிமம் 90 days, மேக்ஸிமம் 17 ஏஜ் யாருன்னா நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. 25 to 35 உள்ள ஏஜ் ஃபாதரும் 90 days to 5 ஏஜ் உள்ள சன் ஆர் டாக்டர். ஸோ உள்ளவங்க தான் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த ஏஜுக்குள்ளே இருக்கிறவங்க தான் நான் இப்போ அந்த பிளானை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ ஃபாதரோட ஏஜ் வந்து 35ன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் இந்த வருஷம் ப்ரீமியம் பே பண்ணுறாரு. நான் சொன்னேன் 6 lakhன்னு சொல்கிறேன். அந்த 6 lakhம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இமீடியட்டாக சிங்கிள் மோடில் பே பண்ண போகிறது, இயர்லி மோடில் பே பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் இயரில் ஃபுல் மோடில் பே பண்ண போகிறேன். 50Kன்றது அதாவது 50,000 பே பண்ண போகிறாரு. ஸோ அந்த 50Kன்றது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர், ஓகேங்களா, 12 years பே பண்ண போகிறோம். ஸோ கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இயர்லி போனஸ்க்கு நெக்ஸ்ட் இயர் அதாவது 13 month பார்த்தீங்க அப்படின்னா 17,000 rupeesன்றது அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போட்டுருவாங்க. அதே போல் இயர் ஆன் இயர் பே பண்ணிகிட்டே வர போகிறாரு. சேம் கம்பெனி பார்த்தீங்கன்னா இயர்லி ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கிட்டே வர போகிறாங்க. ஸோ 12 years இவர் 6 lakh பே பண்ணியிருப்பாரு. கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா இவர் பே பண்ண டேலேருந்து அவரோட 75 ஏஜ் வரைக்கும் இந்த ரிட்டர்ன் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த 75 ஏஜில் அவர் பே பண்ண கேபிட்டல் அமௌண்ட் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 75 ஏஜில் கேபிட்டல் ரிட்டர்ன் கொடுத்துருவாங்க. கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் ரிட்டர்ன் கொடுத்ததுக்கு அப்புறமும் ஸோ அவரோட சன்னுக்கு அந்த 17,000 போனஸ்ன்றது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ 5 ஏஜ் உள்ளவங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து 40 ஏஜ் இருக்கும். ஸோ அவரோட சன்னுக்கு 40 வயசு இருந்து 85 ஏஜ் வரைக்கும் சேம் கேபிட்டல் எல்லாமே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. அவரோட ஃபாதரும் பார்த்தீங்கன்னா அவர் பே பண்ண டேட் வந்து அவரோட 75 ஏஜ் வரைக்கும் அமௌண்ட் வாங்கிட்டு இருப்பார். 17,000 இயர்லி போனஸ் வாங்கிட்டு இருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்னோட 40 ஏஜ்லேருந்து அவரோட 85 ஏஜ் வரைக்கும் போனஸ் வந்து ரெகுலராக அவருடைய அக்கௌண்ட்டுக்கு போய்கிட்டு அதை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, கம்பெனி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ சன்னோட 85 வயசில் அவருக்கு பார்த்தீங்கன்னா 50 lakhன்றது மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போது இதில் நான் ஸ்டார்டிங்கே சொல்லியிருந்தேன் கவரேஜ்ன்றது டே பை 1 இருக்கு. ஓகேங்களா? ஸோ டே பை 1 பார்த்தீங்கன்னா ஃபாதர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் இன்ட்டு 11 டைம், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 5,50,000 இருந்து 8 lakh வரைக்கும் ஃபாதர் கவரேஜ் இருக்கு. அதே சேம் டைம் ஸோ என்னைக்கு அவர் ப்ரீமியம் பே பண்ணுறோ அதே டே பை 1 பார்த்தீங்க அப்படின்னா அவரோட சன்னுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 7 டைம் அதாவது 4 lakh கிட்ட அவருக்கும் கவரேஜ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாதரோட 99 ஏஜ் வரைக்கும் கவரேஜ் இருக்கு. சன்னோட 85 ஏஜ் வரைக்கும் கவரேஜ் இருக்கு. பிளானோட பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 6 lakh பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு 70 lakhன்றது கிடைக்குன்னு சொல்லியிருந்தேன். இயர்லி போனஸ் அவர் பார்த்தீங்க அப்படின்னா 17,000 வாங்கியிருப்பாரு. டோட்டலாக 7 lakh வாங்கியிருப்பார். ஓகேங்களா? 75 ஏஜில் அவருக்கு கேபிட்டல் அமௌண்ட் கொடுத்துறாங்க, 6 lakh கொடுத்துறாங்க. அது இல்லாமல் போனஸ் அமௌண்ட் 7 lakh வாங்கியிருப்பார். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பையனுக்கு கொடுத்துருப்பாங்க. அவர் பையன் பார்த்தீங்கன்னா ஒரு 7 lakh போனஸ்ன்றது வாங்கியிருப்பாரு. மெச்சூரிட்டி அமௌண்ட் 50 lakh வாங்கியிருப்பார். டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 70 lakhன்றது ப்ராஃபிட்டாக வாங்கியிருப்பாங்க. இந்த பிளானோட அடிஷனல் பெனிஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா
ஸோ இன்கம் டேக்ஸ் ஏடிசி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நியூ டேக்ஸ் வந்தது, ஓல்டு டேக்ஸ் இருக்குது அப்படின்னா ஏடிசி யூஸ் பண்ணிக்கலாம். 1010D நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வாங்கக்கூடிய போனஸ் அமௌண்ட் ப்ளஸ் பார்த்தீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட்டுக்கு வித்தவுட் டேக்ஸில் நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். எந்த வித சார்ஜஸ் வந்து பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த பிளானை பற்றி ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியல என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய நம்பர் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா? நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா IRDAI லைசன்ஸ் வாங்கின கம்பெனி. ஓகேங்களா? ஸோ இதே போல அடிக்கடி வீடியோன்றது நான் ரெகுலராக போட்டுக்கிட்டே இருப்பேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். தேங்க்யூ.